ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸில் டாப் பெர்ஃபார்மிங் பண்ணுற 5 ஃபண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்ட்ஸ் மட்டும்தான். இது ஆக்சுவலாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாக் மார்க்கெட் தான் டிபெண்ட் பண்ணும். இதை தவிர ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது கம்ப்ளீட்டாகவே பாண்ட் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணும். ஸோ இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃபண்ட் தான் பார்த்தீங்கன்னா டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அண்ட் தென் இதில் இருக்கிற டாப் 5 பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்து அண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வெப்சைட் www.futuresavings.in எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும் அண்ட் கம்பெனியோட டீடைல்ஸும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. பட் இதுல இன்னொரு 2 மேஜர் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா டெட், இன்னொன்று ஹைபிரிட். டெட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே ஸ்டாக் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணாது, பாண்ட் மார்க்கெட்டை தான் டிபெண்ட் பண்ணும். பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டாக்ஸ்ல போகாது. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், ஷார்ட் டர்ம் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறது தான் ஹைபிரிட். ஸோ ஹைபிரிட் பத்தி நான் செப்பரேட்டா சொல்றேன். இப்போ இந்த வீடியோல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த டைனமிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த டைப் தான் டைனமிக் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட்ஸை ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுவாங்க, டியூரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது மிக்ஸ் ஆஃப் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் பாண்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேல போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் டர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லாங் டர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம்ல எக்ஸ்போஷரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மார்க்கெட் ரிலேட்டடான ரிஸ்க் இருக்கக்கூடாது, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா என் ஃபண்ட்லாம் சேஃபாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த ஃபண்டு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணுவேன், ஆர் 2 to 3 இயர்ஸ் 2 to 3 வருஷத்துக்குள்ள நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தாராளமா இந்த ஃபண்டு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா 1 இயர்க்கோ இல்ல 6 மந்த்ஸ்க்கோ இது சூட்டபிளா இருக்காது. அண்ட் 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் நீங்க லாங் டர்ம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸே பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வேண்டாம், நமக்கு ரிஸ்க் அதிகமா வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இதுல பண்றோம். அண்ட் ஒரு 3 இயர்ஸ்ல நான் எடுத்துருவேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம பண்ணும்போது இந்த ஃபண்ட் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்ல டாப் பெர்ஃபார்மிங்ல இருக்கிற 5 ஃபண்ட் பார்க்கலாம். டாப் 5ல 5ஆவதா இருக்கிற ஃபண்ட் 361 டைனமிக் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.27%, எக்ஸிட் லோட் 0%, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், சார்ஜஸ் எதுவும் இருக்காது, லாக் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 720 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏஜ் மோர் தென் 11 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் கிறிசல் டைனமிக் பாண்ட் இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 10,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மாடரேட்லி ஹைல வரும். அண்ட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் யுவர் கெயின்ஸ்ல உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல உங்களோட டாக்ஸ் லேப் ரேட் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜ் தான் இதுலயும் டாக்ஸ் கெயினுக்கு நீங்க பே பண்ணணும். ஸோ ஆஸ் பர் யுவர் டாக்ஸ் லேப். இப்போ இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா டெட்ல மட்டும் தான் கம்ப்ளீட்டா வைப்பாங்க. ஸோ டெட் ஃபண்ட்ஸ் தான் இது. SOV அப்படிங்கிறது சாவரின் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் இவங்க சொல்றாங்க. 44.56% SOV பாண்ட்ல இருக்குது. AAA ரேட்டட் பாண்ட்ல 31.38%, AA+ ரேட்டட் பாண்ட்ஸ்ல 7.81%, AA- 3.46% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 8.48% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 6.84% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 6.89%, 7 இயர்ஸ்ல 7.19% and 10 இயர்ஸ்ல 7.15% கொடுத்திருக்குங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபண்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸை மட்டுமே நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபண்ட் 6.84% 3 இயர்ஸ்ல கொடுத்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற ஃபண்ட் HDFC டைனமிக் டெட் ஃபண்ட். HDFC டைனமிக் டெட் ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க வேல்யூ ரிசர்ச்ல. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.75% இருக்குது, எக்ஸிட் லோட் 0%, AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 812 கோடி ஆல்ரெடி இருக்குது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி காம்போசிட் டெட் இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க்ல வரும். டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் ஆஸ் பர் டாக்ஸ் லேப் ரேட்.
இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. சாவரின் பாண்ட்ஸ்ல 83.81%, AAA ரேட்டட்ல 11.34%, கேஷ் அண்ட் கால் மணில 2.96% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 8.31% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 7.06% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 7.28%, 7 இயர்ஸ்ல 6.87% and 10 இயர்ஸ்ல 6.91% கொடுத்திருக்குங்க. சோ இந்த ஃபண்ட்லயும் 3 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த ஃபண்டை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற ஃபண்ட் ICICI Prudential ஆல் சீசன்ஸ் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பாருங்க 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.59% இருக்கு. எக்ஸிட் லோட் 0.25%. AUM டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 13,500 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி காம்போசிட் டெட் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்ல தான் வருது. டாக்ஸ் ஆன் இயர் கெயின்ஸ் வந்து as per your tax slab rate. இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. சாவரின் பாண்ட்ஸ்ல 47.55%, AA பிளஸ் ரேட்டட்ல 12.87%, AA ரேட்டட்ல 10.11%, AA மைனஸ்ல 8.58% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 8.76% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 7.83%, 5 இயர்ஸ்ல 7.69%, 7 இயர்ஸ்ல 8.43% and 10 இயர்ஸ்ல 8.6% கொடுத்திருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டுக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஃபண்ட் பார்த்ததை விட 3 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பெட்டராவே இருக்குது. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ஃபண்ட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் டைனமிக் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.64% இருக்கு. எக்ஸிட் லோட் 0.5% வச்சிருக்காங்க. ஃபண்ட் சைஸ் 1700 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி காம்போசிட் டெட் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்ல தான் வரும். டாக்ஸ் ஆன் இயர் கெயின்ஸ் as per your tax slab rate அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா சாவரின் பாண்ட்ஸ்ல 61.54% வச்சிருக்காங்க. AAA ரேட்டட்ல 29.08%, AA பிளஸ் ரேட்டட்ல 4.64%, A பிளஸ் ரேட்டட்ல 2.45% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 8.53% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 8.03% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 7.57%, 7 இயர்ஸ்ல 6.76%, 10 இயர்ஸ்ல 6.92% கொடுத்திருக்குங்க. லாஸ்ட் பார்த்த 3 ஃபண்டை விட இந்த ஃபண்ட்ல இருக்க 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பெட்டராவே இருக்குது. இப்போ நம்ம கடைசியா இருக்கிற நம்பர் 1 இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் மட்டும் தான் நான் வைக்க போறேன், or அதுக்கு கீழே ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்ல எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க சூட்டபிளா இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட ரெக்வயர்மெண்ட், உங்களோட கோல்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், எல்லாருக்குமே சேமா இருக்காது. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பருக்கு எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ரெக்வயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணி எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எப்படி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத கைட் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்களே ஹெல்ப் பண்றோம். ஸோ இப்போ கடைசியா பார்க்க போற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் UTI டைனமிக் பாண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. அதாவது 3 ஸ்டாருக்கு மேல இருந்தாலே கொஞ்சம் நல்ல ஃபண்ட் தான். சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.69% இருக்குது. எக்ஸிட் லோட் 0% இருக்குது. ஃபண்ட் சைஸ் 534 crores இருக்குங்க. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் கிறிஸ்டல் டைனமிக் பாண்ட் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 10,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா மாடரேட்ல தான் வருது. அண்ட் டாக்ஸ் ஆன் இயர் கெயின்ஸ் பாத்தீங்கன்னா as per your tax slab எஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா சாவரின் பாண்ட்ஸ்ல 50.31% வச்சிருக்காங்க. AAA ரேட்ல 27.29%, கேஷ் அண்ட் கால் மணில 20.91% வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஃபண்ட்லயுமே கேஷ் அண்ட் கால் மணில இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்து வைக்கல. சோ இது ஒரு விதமான அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் நடக்குதோ இந்த கேஷ் அண்ட் கால் மணில இருக்க பெர்சன்டேஜ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல 8.2% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 9.52% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 9.6% கொடுத்திருக்கு, and 7 இயர்ஸ்ல 6.93%, 10 இயர்ஸ்ல 7.37% கொடுத்திருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா ஃபண்ட்லயுமே லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட் இந்த ஒரு ஃபண்ட் தான். சோ மறுபடியும் என்னோட சஜஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்காது. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டோட அட்வைசரோட அட்வைஸ் வாங்கிட்டு ஆர்எல்ஸ் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட கைடன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ so much. Bye bye.